ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவரோட இன்ஸ்டாகிராமில் டி கிராஸ் வீன்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. இதில் டீனா தனுஷ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வீன்றது அவர் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸில் யாருன்னு ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அது வாத்தி, லக்கி பாஸ்கர் மாதிரி படம் எடுத்த வெங்கி அட்லூரியா, இல்லை ஜனநாயகன், வலிமை, தீரன் மாதிரி படம் எடுத்த ஹெச் வினோத்தா, இல்லை 12th ஃபெயில் எடுத்த விது வினோத் சோப்ராவான்னு எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்று அந்த படத்தோட ஒரு ப்ரோமோ வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் அருள்மதியோட எழுத்தில் வந்த தமிழ் முருகனோட புக்கை அடாப்ட் பண்ணி சாயபங்கரோட மியூசிக்கில் தனுஷ் இந்த படத்தில் முருகராக நடிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டோலிவுட்லேயும் ஜூனியர் என்டிஆர் ஆக்டிங்கில் த்ரிவிக்ரம் டைரக்ஷனில் முருகரை பற்றின ஒரு மித்தாலஜிக்கல் வார் பேஸ்ட் படம் எடுக்க போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. வந்த கொஞ்ச நேரத்துலேயே அது கான்ட்ரவர்சியும் க்ரியேட் பண்ணிச்சு. முருகர் ஒரு தமிழ் கடவுள், ஆனால் அவங்க விட்ட போஸ்ட்டில் இருந்த கோட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருந்துச்சு. தமிழ் கடவுளை பற்றி படம் எடுக்கிறப்போ அவங்க கண்டிப்பாக தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க அதை பண்ணலை. இது பத்தாதுன்னு பான் நார்த் இந்தியா ஒர்ஷிப் இன் சவுத்னு ட்விட்டரில் ப்ரொடியூசர் நாகவம்சி ஒரு ட்வீட் வேறு போட்டிருந்தாரு. அது எப்படி ஒரு தமிழ் கடவுளை நீங்கள் பான் இன் நார்த்னு சொல்லலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த கான்ட்ரவர்சிக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் தனுஷ் இந்த மூவியை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாரு. படத்தோட பேர்லேயே தமிழ் முருகன்னு சொல்லி நார்த் பீப்புளுக்கு முருகர் எங்கள் கடவுள்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு இதில் தனுஷ். இப்போவே டோலிவுட் vs கோலிவுட்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. சரி, படத்துக்கு ப்ரோமோ விட்டுட்டாங்க. ப்ரோமோ எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ரோமோ மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் வாங்கிட்டுருக்கு. ஏதோ ரொம்ப அவசரமாக ஏஐயில் பண்ணி விட்ட மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருக்குது. ரெண்டாவது, சாயோட மியூசிக்கில் வந்த பேக்ரவுண்ட் சாங்கும் கேட்க ரொம்பவே டீசெண்டாக தான் இருந்துச்சு. என்னோடய ஒப்பீனியனில் வெற்றிமாறனும் தனுஷும் அவங்களோட பழைய காம்போவான ஜிவி பிரகாஷோடவே போயிருக்கலாம். அவர் 1000ல் ஒருவனில் பண்ண சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க இப்போ புதுசாக வந்திருக்க சாயபங்கருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் எந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமுக்கும் மியூசிக் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் பண்ண மூவிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபேன்ஸ் கேட்குற இன்னொரு கேள்வி, ப்ரோமோவில் தாடியோட தனுஷை காட்டுங்க அப்படின்றது தான். ஆக்சுவலாக பார்த்தா தமிழ் இலக்கியங்களில் முருகர் தமிழ் நிலத்தில் வாழ்ந்த ஒரு அரசராக இருந்து கடவுளாக மாறியிருக்காரு. தாடி மீசெல்லாம் வச்சுருந்ததாக தான் அதில் சொல்லியிருக்கு. அதனால் அது பிரச்சனை இல்லை. தனுஷ் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், அவர் எப்படி இந்த படத்துக்கு செட் ஆவார்ன்ட்டு இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஏற்கனவே அவர் அநேகன் படத்தில் ராஜாவாக நடிச்சிருந்தார். அது எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் முருகருக்கு செட் ஆவாரா அப்படின்னு நிறைய பேர் இப்போவே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஆன்சர் வெற்றிமாறன் தான். அவர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு ஆக்டர் ஒரு கேரக்டருக்கு செட் ஆகலைன்னா அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு. அதனால் அவர் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருன்னு நம்ம நம்புவோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி, வெற்றிமாறன் ஒரு ஏத்திஸ்ட், தனுஷோ ஒரு சிவபக்தர். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடவுளை பற்றின படம் எடுக்கிறாங்க. அது கரெக்டாக வருமானதான். அதுலேயும் அறிவுமதி எழுதின புக்கு முருகரை பற்றின கதை கிடையாது. முருகர் பற்றின கேள்விக்கான பதில் சொல்கிற ஒரு 2% கான்வர்சேஷனாக தான் அந்த புக்கு இருக்கும். டோட்டலாக 66 பேஜை கொண்டிருக்க இந்த புக்கு ஃபுல்லாமே கான்வர்சேஷன் பேசிஸ்டாக தான் இருக்கும். அதை எப்படி வெற்றிமாறன் அடாப்ட் பண்ணி ஒரு மூவியாக கொடுப்பாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது நிறையா ஃபேன்ஸுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, தனுஷ் ஏற்கனவே நிறையா படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. வெற்றிமாறனும் அரசன், ராஜன் வகையரா மூவிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வடச்சென்னை 2ல் 2 பேரும் சேர்றதா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா அவங்க திடீர்னு தமிழ் முருகனோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அப்போ அவங்க வடச்சென்னை 2 பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வி தான். அப்படின்னு யாரும் கவலைப்பட தேவையில்ல. மோஸ்ட்டாக வடச்சென்னை 2 முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தனுஷும் வெற்றிமாறனும் ஏற்கனவே அவங்க கமிட் பண்ண படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஜஸ்ட்டு அவங்க இப்போ ஒரு மூவி பண்ண போகிறோன்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இப்போவே டோலிவுட் ஃபேன்ஸ், கோலிவுட் ஃபேன்ஸ் ட்விட்டரில் த்ரிவிக்ரம் பெருசாக இல்லை வெற்றிமாறன் பெருசான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவங்க ஒரு படி மேலே போய் த்ரிவிக்ரம் வெற்றிமாறனோட பெஸ்ட்டு மூவி ரைட்டர், அவர் தான் பெரிய டேரக்டர்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூனியர் என்டிஆரும் பிரசாத் நீலும் பண்ணுற டிராகன் மூவி ஷூட் முடிஞ்சோடனே இந்த த்ரிவிக்ரம் ப்ராஜெக்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் தனுஷோட தமிழ் முருகன் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களோட மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி படம் நல்லா இருக்கா, இல்லை நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ஃபிலிம் நல்லா இருக்கான்றத. இதுக்கு நல்ல சிவகார்த்திகேயனும் அவர் தாய்க்கலவி டேரக்டரோட பண்ணுற சேவன் படத்தை முடித்து விட்டுருப்பார். இது பத்தாததுக்கு அருண் விஜயும் இப்போ முருகரை பற்றி ஒரு படம் தினேஷ் பிரபுன்ற டேரக்டரோட பண்ண போகிறதா ரூமர்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் எந்த படம்லாம் ஹிட் ஆகும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டியூட் மேனியாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.